மொத்த வன்னிய சமூகம், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் காடு வெட்டியார் குடும்பத்தை முழு மனதாக ஏற்றுப்பாங்க. அப்போ காடு வெட்டியார் குடும்பத்தை முழு மனதாக ஏற்றுக்கிறப்ப காடு வெட்டி குரு அம்மா எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த காடு வெட்டி குரு அம்மா எங்கே இருப்பாங்க சொன்னால், அன்புமணி ராமதாஸ் எங்கே நிற்கிறாரோ என்னென்ன செய்யணுமோ, எத்தனை இடத்துல வழி மறிக்கணுமோ, எத்தனை வழக்கு போடணுமோ, எத்தனை குண்டர்களை வச்சு தாக்கணுமோ, எத்தனை கொலைவழக்கம் எடுக்கணுமோ அத்தனையும் ராமதாசும் அன்புமணியும் செய்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த பையனுக்கு மட்டும் வழக்கு போடல. அதனால அவரை வெளியில வச்சு நாங்கள் தான் வந்திருக்கோம். இதனால எத்தனை வழக்குகளை தயார் சந்திக்கலாம் தயார் ரெண்டரை கோடி வன்னியர்கள் வந்து ராமதாஸ் அகல் வச்சு இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பணத்தை வாங்கிக்கிட்டு வான் இருக்கிற வரை, கண் இருக்கிற வரை, வான் இருக்கிற வரை, கடல் அலை இருக்கிற வரை யாருக்கிட்டையும் கூட்டணி போக மாட்டேன்னாரு. இன்னைக்கு கொட்டி பெருசா வந்தோடனே இந்த மக்களுக்கு ஆடு வச்சு பணத்தை வாங்கிட்டு உள்ள போயிட்டு கூட்டணி உறுதினு முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ அது தெளிவான செய்தி அவங்களே அறிவிப்பாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நாங்கள் எந்த அரசியலுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் நோட்டு வந்ததுக்கும் அவங்க ஆதரவு தெரிவித்ததும் இல்லை. இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் 35 ஆண்டுகளாக உழைச்ச அந்த மாநிலங்களை அவர் விட்ட வழியை பின்தொடர்ந்து அவங்க அக்காவும் அவங்க மச்சாவும் எங்க அண்ணனும் நாங்களும் அந்த பணியை தொடர்றோம். பாமக அப்படிங்கிறது நீங்க சொல்ல வன்னிய சமுதாயத்தை பேஸ் பண்ண ஒரு கட்சியா தான் இருக்குது. ஆமா, உங்க அமைப்புக்கு எவ்வளவு பேர் ஆதரவு? ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பாமகவில் இருக்கிற வன்னியர்கள் அத்தனை பேருமே எங்களை ஆதரிக்கிறாங்க. வெகு விரைவில் ராமதாஸ் முகத்தை கிழியும், தனிமைப்படுத்தப்படுவார் ராமதாஸ். மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த தேர்தல் அவங்களுக்கு எதிராக நீங்க வேலை பண்ணி கண்டிப்பா செய்வோம். திருமாவளவனுக்கும் அன்புமணி எங்க நிற்கிறாரோ அந்த இடத்துல காடு வெட்டி குழுவோட அம்மா கல்யாணி அவர்கள் நிப்பாட்டி அந்த இடத்துல அன்புமணி ஜெயிக்கிறாரா கல்யாணி அம்மா ஜெயிக்கிறாங்கன்னு இந்த மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. நீங்க தான் குரு ஃபேமிலி மேல குற்றச்சாட்டு நிறைவேற்றீங்க. அவங்க தரப்புல பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது, நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம், வேண்டுமே சில பண்றாங்க அவங்க ராமதாஸ் குற்றச்சாட்டு. உண்மையா என்ன நடக்குது? உண்மையா நடக்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தை 5 ஆண்டு காலமா திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை கொண்டுட்டாங்க. கொண்டதுக்கு பிறகு இந்த நிலை வரை ராமதாஸோ அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் பண்ணல. அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் வச்சு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணு சொன்னாங்க. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் நினைவாளை கொண்டாடினாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தை வந்து அடிச்சு வழக்கு போட்டது அவங்கதான். அவரோட உடம்பு நாள கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி 144 காடு வெட்ட 144 தடை விதிச்சு அங்க இருக்கிற ஐஜி, கலெக்டர், மற்ற மாவட்ட அதிகாரி, அரசு சார்ந்த துறைகளை அத்தனை பேருமே ஏறி விட்டு அவர் வீட்டுக்கு ஒரு அதே உடனே நடத்த முடியல.